Hello my dear children. நம்ம இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் 8th சாப்டரை ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஒரு கிளான்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னும் ஒரு தடவை கம்பேரட்டிவ்னா என்ன, காமன் சைஸ் அப்படி பார்த்துடலாம். இப்போ கம்பேரட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம 3 பார்த்தோம். என்னென்ன? கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனாலிசிஸ். கம்பேரட்டிவ், காமன், ட்ரெண்ட் அனாலிசிஸ். இந்த ஒவ்வொன்றுலையும் ரெண்டு இருக்கு. அதாவது ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட், ஒரு பேலன்ஸ் ஷீட். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், பேலன்ஸ் ஷீட்டாகவும் இருக்கலாம். இப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன், அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்ன இருக்கும்? சேல்ஸ், எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட், பிஃபோர் டேக்ஸ், டாக்ஸேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்திருந்தால் நம்ம கொஸ்டினை நல்லா படிச்சு பார்க்கணும். கம்பேரட்டிவ் கேட்டிருக்காங்களா, காமன் சைஸ் கேட்டிருக்காங்களா, ட்ரெண்ட் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்களான்னு படிச்சு பார்த்துடுங்க. இப்ப கம்பேரட்டிவ் அப்படின்னா கம்பேர் பண்றோம். எதை கம்பேர் பண்றது? 2 years கொடுத்திருக்கலாம், இல்ல 2 business concern கொடுத்திருக்கலாம். 2 business concern கம்பேர் பண்ற மாதிரி இருக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் மைனஸ் ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் போடணும். அப்போ நமக்கு இந்த சம்மில் அதர் ரெவென்யூஸ் கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அதர் ரெவென்யூஸை ஆட் பண்ணுவோம், டோட்டல் ரெவென்யூ வரும், மைனஸ் ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் போடுவோம், அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வரும், மைனஸ் இன்கம் டேக்ஸ் போடுவோம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் போடுவோம். இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? இதெல்லாம் இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த 16, 17 வரைக்கும் சம்மில் இருக்கும். இந்த 2 காலம் ஆட் பண்றோம். அதாவது ஒரு இயரோட பார்க்கும் பொழுது அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சா, இது அமௌண்ட்ல சொல்றோம், இது பெர்சன்டேஜ்ல சொல்றோம். இப்போ இதை பேஸா எடுத்துக்கிறோம். 40,000 பார்க்கும் பொழுது 50,000 ஆகியிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகி இருக்குன்னா பிளஸ், டிக்ரீஸ் ஆகி இருக்குன்னா மைனஸ் போட்டுக்கணும். அப்போ 25,000 to 27,500 அப்ப இன்க்ரீஸ் ஆகி இருக்கு பிளஸ், 15,000ல இருந்து 22,500 அப்ப பிளஸ். இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் போடுக்கணும். முதல்ல பிளஸோ மைனஸோ அதை எழுதிடுங்க. இந்த காலம் எழுதிட்டு அடுத்த காலம் பெர்சன்டேஜுக்கு எழுதிருங்க. இது என்ன காலம்? அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இது பெர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இந்த மாதிரி போட்டுட்டு எவ்வளவு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எழுதிடுறோம். அடுத்தது பெர்சன்டேஜ் போடும் பொழுது இன்க்ரீஸ் அமௌண்ட் டிவைடட் பை இந்த ஃபர்ஸ்ட் இயர் எதை பேஸா எடுத்தோமோ அது பாட்டம்ல வரணும். ஸோ 10,000 டிவைடட் பை 40,000 இன்டூ 100, 10,000 பை 40,000 இன்டூ 100 போடணும். 2,500 டிவைடட் பை 25,000 இன்டூ 100. அந்த மாதிரி இந்த வேல்யூ எது கண்டுபிடிக்கணுமோ டிவைடட் பை பேஸ் இன்டூ 100 அந்த மாதிரி போட்டுறீங்க. டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த இன்கம் டாக்ஸ்னு எழுதுறதுக்கு முன்னாடி உள்ள ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட்ல 30% அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். 15,000 இன்டூ 30 பை 100. அடுத்தது கம்பேரட்டிவ் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்னா என்ன பண்ணணும்? அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ இன்க்ரீஸா இன்க்ரீஸ், இன்க்ரீஸ்னா பிளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ். இப்போ இது பாருங்க டிக்ரீஸ் ஆகி இருக்கு மைனஸ். இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இது அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அடுத்தது பெர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எப்படி போடணும்? இந்த 40,000 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் இயர் அமௌண்ட், எதை பேஸா எடுத்தோமோ அது ஃபர்ஸ்ட் இயரை தான் நம்ம பேஸ். இதுல இருந்து இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு? ஸோ பேஸ் எது இது? ஸோ 40,000 டிவைடட் பை 4 lakh இன்டூ 100, 15,000 டிவைடட் பை 1,50,000 இன்டூ 100. இந்த மாதிரி பெர்சன்டேஜ், இந்த மாதிரி பெர்சன்டேஜ் போடுறோம். இங்க பிளஸ் வந்தா இங்கேயும் பிளஸ், இங்க மைனஸ் வந்தா இங்கேயும் மைனஸ். இப்ப நம்ம கம்பேரட்டிவ் பார்த்துட்டோம். அதே மாதிரி காமன் சைஸ்லயும் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு, பேலன்ஸ் ஷீட்டும் இருக்கு. இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன செய்யணும்? அதாவது காமன் சைஸ்ல ஏதாவது ஒரு ஐட்டத்தை காமனா எடுத்துக்க போறோம். எல்லா சம்லையும் எதை காமனா எடுத்துக்கிறோம்? ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷனை காமனா எடுத்துக்க போறோம். ஒவ்வொரு ஐட்டமும் இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ல எத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்ல போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் அதர் இன்கம் ஆட் பண்ணா டோட்டல் ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இது பார்த்துப்பீங்க, இது உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணணும்? அப்சல்யூட் அமௌண்ட்டும் பெர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் அப்படி எழுதுறோம். இந்த காலம் போட்டுருவீங்க. பெர்சன்டேஜுக்கு எப்படி போடணும்?
ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷனை பேஸா எடுத்ததுனால அதுக்கு நேரம் 100 போட்டுட்டு 80,000 எதுக்கு கண்டுபிடிக்கணுமோ அதை மேல 80,000 டிவைடட் பை பேஸ் எது 4 lakh. ஸோ 80,000 by 4 lakh into 100. 4 lakh 80,000 இது 2 lakh 40,000 டிவைடட் பை 4 lakh into 100 அந்த மாதிரி போடணும். நம்ம முதலே சொல்லியிருக்கோம். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் 100ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணா 120. இதுல லெஸ் பண்ணி 60. இது கண்டுபிடிச்சிட்டோம்னா 18 மைனஸ் பண்ணி 42 இந்த மாதிரி போடலாம். அதாவது இந்த 120 நீங்க கண்டுபிடிக்க தேவையில்லை, இந்த 60 கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை, இந்த 42 கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எழுதுறீங்கல்ல, லெஸ் பண்ணிட்டு இதுல இருந்து இதை லெஸ் பண்ணி எழுதிடலாம். அதே மாதிரி லெஸ் எக்ஸ்பென்சஸ் போடுறீங்கல்ல, இதுல இருந்து இதை லெஸ் பண்ணி எழுதிடலாம். டோட்டல் ரெவென்யூ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, இதோட ஆட் பண்ணி எழுதிடலாம். இது காமன் சைஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி வரும். 2 வருஷம் கொடுத்தாங்கன்னா நம்ம பக்கத்துல போட்டு இன்க்ரீஸா டிக்ரீஸா எல்லாம் போகக்கூடாது. ஒவ்வொரு வருஷமா முதல்ல 1 year எழுதுறோம், பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். அப்சல்யூட் அமௌண்ட்னா கொடுத்திருக்கிற அமௌண்ட் பெர்சன்டேஜ் அந்த மாதிரி போடுறோம். இது காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல என்ன பண்ணணும், அப்படியே பேலன்ஸ் ஷீட்டை காப்பி பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஐட்டம் சொன்னோம், அது ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கொடுத்திருந்தா அது. இப்ப பேலன்ஸ் ஷீட்ல ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இருக்காது. அப்ப நம்ம டோட்டல் அசர்ட்ஸ் பேஸா எடுத்துக்க போறோம். அசர்ட்ஸ் உடைய டோட்டலும் லைபிலிட்டிஸ் டோட்டலும் ஒன்னா தான் இருக்கும். ஸோ அசர்ட்ஸ்னு எழுதுறோம். அப்ப நம்ம என்ன ஹெட்டிங் எழுதுறோம், இது அப்சல்யூட் அமௌண்ட், பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அசர்ட்ஸ். அங்க பெர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் எழுதுன மாதிரி இங்க பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அசர்ட்ஸ் எழுதுறீங்க. ஏன்னா அசர்ட்ஸ் தான் ஒவ்வொன்றும் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பார்க்க போறோம். இதை பேஸா எடுத்ததுனால இதுக்கு நேர 100, லைபிலிட்டிஸ் டோட்டலும் நேர 100 எழுதிட்டு இந்த 5,40,000 டிவைடட் பை பேஸ் 9 lakh into 100 எது கண்டுபிடிக்க போறோமோ அதை மேல எழுதுங்க. 2,70,000 டிவைடட் பை 9 lakh into 100, 90,000 டிவைடட் பை 9 lakh into 100. இதே மாதிரி 1 yearக்கும் அடுத்த வருஷத்துக்கும் இதே மாதிரி எழுத வேண்டியதான். டோட்டலுக்கு நேர 100 போட்டுறணும். இது எப்படி போடணும், 6 lakh டிவைடட் பை 40 lakh into 100, 2,50,000 டிவைடட் பை 10 lakh into 100. டோட்டல் ஆஃப் அசட்ஸ் சொல்றோம். இந்த டோட்டல் ஆஃப் லைபிலிட்டியும் அதே அமௌண்ட் தான். ஸோ 6 lakh டிவைடட் பை 10 lakh into 100, 2,50,000 டிவைடட் பை 10 lakh into 100 இந்த மாதிரி போடணும். இது காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட். புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ். 3 டூல் சொன்னோம், கம்பேரட்டிவ், காமன், இது ட்ரெண்ட் அனாலிசிஸ். ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கும் 2 இருக்கு. அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும், பேலன்ஸ் ஷீட்டும் இருக்கும். இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா அதாவது ட்ரெண்ட் அனாலிசிஸ்லயும் நம்ம எப்படி போடுறோம்னா மோர் தேன் 2 years இருக்கும், 3 காலம் இருக்கும். 3 வருஷத்தை கம்பேர் பண்ண போறோம். இதுல என்ன பண்ணணும், ட்ரெண்ட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வேல்யூஸ் அப்படியே 100 போட்டுக்கணும். எத்தனை ரோ இருக்கோ அத்தனைக்கும் 100 போட்டுருங்க. செகண்ட் இயருக்கு கரெக்டா செகண்ட் இயர் வேல்யூல கை வச்சுக்கோங்க. 270 கண்டுபிடிக்க போறோம்னா 270 டிவைடட் பை பேஸ் 300 into 100, 80 டிவைடட் பை 50 into 100, 350 டிவைடட் பை 350 into 100. இதுல இந்த டோட்டலை ஆட் பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒன்லி காமன் சைஸ் தான் அப்படி பண்ணலாம். அடுத்தது இதுக்கு இந்த மாதிரி இது கண்டுபிடிச்சிருவீங்க. தேர்ட் இயருக்கு கண்டுபிடிக்கும் போது 150 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் இயர் 300 into 100, 60 டிவைடட் பை அதுக்கு நேர உள்ள ஃபர்ஸ்ட் இயர் 60 by 50 into 100, 210 by 350 into 100, 125 divided by 250 into 100 இந்த மாதிரி போடணும். இப்போ ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல பேலன்ஸ் ஷீட் கொடுத்தா என்ன பண்ணணும், இதே மாதிரி சம்மையே காப்பி பண்ணிக்கணும். முதல்ல பார்த்ததே தான். ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபுல்லா 100 போட்டுருங்க. செகண்ட் இயருக்கு 550 டிவைடட் பை 500 into 100, 250 டிவைடட் பை 200 அந்த மாதிரி. தேர்ட் இயருக்கு என்ன 600 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் இயர் 500 into 100, 240 டிவைடட் பை 200 into 100, 120 டிவைடட் பை 100 into 100 அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எழுதணும். புரிஞ்சிச்சுங்களா? 3 கம்பேரட்டிவ், காமன் சைஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ். கம்பேரட்டிவ்ல கம்பேர் பண்றோம், பிளஸ் மைனஸ் வரும். காமன் சைஸ்ல ஒரு ஐட்டம் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் அல்லது டோட்டல் அசட்ஸை பேஸா எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றும் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு சொல்றோம். ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் வேல்யூஸ் எல்லாம் 100 போட்டுட்டு செகண்ட் இயர் வேல்யூவை பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் இயர் 550 டிவைடட் பை 500 into 100 அந்த மாதிரி சொல்றோம். ஓகேங்களா? தேங்க்யூ.